வீடியோவில் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் அரை தக்காளி அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கப்புறம் தக்காளி வந்து கையால் நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்தா தக்காளி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இப்படி சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கினக்கப்புறம் சிக்கன் வேக வச்சு வச்சுருக்க தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்து கிளறி விடணும். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வந்தக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றினக்கப்புறம் கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்